அன்புமிக்கவர்களே, இன்று மீண்டும் நமக்கு ஆண்டவர் ஒரு நாளை தந்து நம்மை ஆசீர்வதித்து அர்ச்சிக்கின்றார். இந்த நல்ல நேரத்திலே நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய கரத்திலே தருகின்றேன், ஆசீர்வதியும். ஆண்டவரை, படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும், வேலை செய்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும், எதிர்பார்ப்போடு இருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்றைய நாளிலே உம்முடைய அருள்கரம் இந்த குடும்பத்தோடும் இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். தூய ஆவியினால் இவர்களை வழிநடத்தும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 அரசர்கள் 18ஆம் அதிகாரம் 41, 42 இறைவார்த்தைகள். எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர், ஏனெனில் பெரும் மழையின் ஓசை கேட்கிறது என்றார். இது எந்த தலைப்பின் கீழ் வருகிறது என்றால், பஞ்சம் தீர்ந்து போதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த இறைவசனம் வருகின்றது. நமது வீட்டில் சில விஷயங்கள் நம்மை விட்டு மாறி போக வேண்டும், தீர்ந்து போக வேண்டும். நோய்கள் நீங்க வேண்டும், துயரங்கள் நீங்க வேண்டும், துன்பங்கள் மாற வேண்டும், வறுமை மாற வேண்டும், பஞ்சம் மாற வேண்டும், இச்சை எண்ணங்கள் மாற வேண்டும், சொத்து பிரச்சனை மாற வேண்டும், குடி பிரச்சனைகள் மாற வேண்டும். இவ்வாறு பஞ்சம் தீர்ந்து போவது போல நம்முடைய வீட்டிலிருந்தும் பலவை மாறி செல்ல வேண்டும். அது மாறி சென்று மீண்டும் நமக்கு விடுதலையை தர வேண்டும். அடுத்த இறைவார்த்தை, ஆகாபு உணவும் பானமும் அருந்தச் சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. எலியா செய்த ஜெபம் ஒரு ஜெபம் செய்கின்ற ஒரு ரீதியாக சொல்லப்படுகிறது. மலையின் உச்சிக்கு ஏறி செல்லுதல், தரையில் மண்டியிட்டு ஜெபித்தல், தம்முடைய முழங்கால்களுக்கிடையே முகத்தை புதைத்து கொண்டு கடவுளிடம் ஜெபித்தல் என்பது ஒரு வகையான ஒரு ரீதி. அப்போ முழந்தாளில் இன்று ஜெய்கின்ற உன்னுடைய ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். அதுதான் அந்த செய்தி. எலியாவுக்கு செவிசாய்த்த கடவுள் இன்று உனது ஜெபத்தையும் கேட்பார். எலியாவுக்கு செவிசாய்த்த அதே கடவுள் இன்று உனக்கும் செவிசாய்ப்பார். உனது ஜெபத்துக்கு பதில் உண்டு. எலியாவின் ஜெபத்தை கடவுள் கேட்டாரா என்றால் கண்டிப்பாக 10:18:45 எலியாவின் ஜெபத்தை கடவுள் கேட்டாரா என்று நாம் கேட்கும்போது 18:45 சொல்லுகின்றது, பதில் கிடைத்தது, ஜெபம் கேட்கப்பட்டது, வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெரும் மழை பெய்தது என்று சொல்லப்படுகின்றது. மூளை செய்யாததை முழங்கால் செய்யும், மூளை செய்யாததை முழங்கால் செய்யும். இந்த நாளிலே முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற உனக்கும் கடவுள் அருளையும் ஆசீரையும் நிறைவாக தருவார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.